எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே நம்ம போகலாமா? இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தா ஷென்னும் ஈலனும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து காலையிலேயே ஜாகிங் வந்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம ஹீரோயினை பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் ஒன்றா வரும்போது எலேன் கேட்குறான், அன்னைக்கு நான் அவள் வீட்டுக்கு வரும்போது ஒன்று பார்த்தேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். புரியுது புரியுது, நீ ரூனிங்கோட வீட்டுக்கு வரும்போது என்னை பார்த்த அதானே, நான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தரோட பொண்ணு, இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. அவனும் இல்லை, நான் உன்னை தப்பாக சொல்லணும்னு நினைக்கல, இருக்கட்டும் இருக்கட்டும், ஆமாம் நீ எதுக்கு அவளோட வீட்டுக்கு வந்திருந்த, ஓ நீ அவளோட அம்மா கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக என்னை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தோணலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அட கவலையே படாத, கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க, நீ ஒன்றும் என்ன மாதிரி கிடையாதுல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. அது என்ன ஒன்றை மாதிரி என்ன மாதிரின்னு, யார் பெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் உடனே, என்னது பெஸ்ட்டா, அதெல்லாம் சும்மா உன்னை மாதிரி பணக்காரவங்க தான் சொல்லணும், ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்போதான் எங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இன்னொரு விஷயத்த ஓப்பனாக சொல்லட்டுமா, இங்கே சிலர் அவங்களோட வாழ்க்கையோட டெஸ்டினேஷனாக எதை நினைக்கிறாங்களோ அதுதான் இன்னொருத்தவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போக, டக்குன்னு இவன் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு இவளுமே போகிறா. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோயின் முழிக்கிறாங்க. அப்பா எத்தனை மணி ஆகுது, என்னது 7:30 ஆயிடுச்சோ, அச்சோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வேகமாக குளிக்கலான்னு போகிறாங்க. குளிச்சுட்டு தலை வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் கர்லன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க, முடிய அழகாக கேர்லிங்காக இழுத்து விடும். அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது அப்படியே முடியல சிக்கிக்குது, ரொம்பவே சிக்கிடுது. இவளும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறா, வரமாட்டுது. ஸோ உடனே இவன் என்ன செய்கிறான்னா ஹுவாஹுவாக்கு கால் பண்ணுறா. ஆனால் இந்த டைமில் தான் ஹுவாஹுவா ஷென்னு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேன்டீனுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அங்கே கேன்டீனில் சாப்பாடு வைப்பாங்க இல்லையா, அந்த வேலையை செங்மு பார்த்துட்ருக்கான். இதை பார்த்த உடனே ஹுவாஹுவா சும்மா இருப்பாளா, ஏய் செங்மு நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு அந்த சாப்பாடு கொடுக்குற வழி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே மண்டையை விட்டுடுறா. செங்முவும் அது நான் இங்கே தான் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு இவ தலையை வெளியே எடுக்கலான்னு பார்த்தா முடியல, நல்லா மாட்டிக்குது. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவளை இழுத்துட்டு இருக்காங்க, தலை வரவே மாட்டுது. இதே நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹுவாஹுவாக்கு கால் பண்ணிட்டு, ஐயோ இந்த ஹுவாஹுவா எதுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேறோம், சோ நான் வேற நல்லா மாட்டிக்கிட்டேனே, இப்போ வேற வழியே இல்லை, அவனுக்கு தான் கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹுவாஹுவோட தலை நல்லா மாட்டிக்கிச்சு இல்லையா, ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஈலின் கூட பிடிச்சி இழுக்கிறோம், வரவே மாட்டுது. பட் அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பு வந்துடுது. ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்டல் கிட்ட வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் மாடியிலேருந்து துணியை போட்டு இந்த வழியாக மேலே வா அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு இந்த பக்கமாக வந்து என்னோட காலு காலியாக போகிறதுக்கா அப்படின்னு கேட்குறான். ஐயோ சும்மா இரு, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே தூக்கிடுறா. பட் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோ கவனிக்கிறாரு, அந்த சீப்பு நம்ம ஹீரோயின் முடியல நல்லா மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. உடனே ஹீரோயின், கொஞ்சம் சும்மா இருக்கியா, நானே ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், வா இதை எடுத்து விட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோவும் கிட்ட வந்து அதை எடுத்து விட்டுட்டேன், இதை எடுத்து விட எதுக்கு என்ன கூப்பிட்ட, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். நான் ஹுவாஹுவாக்கு ஃபோன் பண்ணேன், அவள் ஃபோனே எடுக்கலை, நான் என்ன பண்ணுறது. சரி அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்க யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது, இப்போ தான் காலேஜ் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்குள்ளே நான் இந்த நிலமையில அவங்க முன்னாடி போய் நின்னா என்னோட இமேஜ்லாம் என்ன ஆகுறது, அதெல்லாம் முடியாது, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா உன்னோட இமேஜ் ஏன் முன்னாடி டேமேஜ் ஆனால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஆகட்டும் நான்லாம் உன்னை மனுஷனாவே நினைக்கல அப்படின்னு சொல்கிறா. என்னது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இருப்பா கோவப்படாத, நீ வந்து என் ஈலினோட தம்பி தானே, அதான் நம்மளாம் க்ளோஸில், அதான் கொஞ்சம் பொறுமையாக இழுத்து விடுறியா அப்படின்னு சொல்கிறா. இவனும் இழுக்க ட்ரை பண்ணுறான், வரவே மாட்டுது. ஹீரோயினும் டே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடா அப்படின்னு சொல்லும் போது இவன் அதை இழுத்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் ஃபேஸை பார்க்குறானா, டக்குன்னு ஹீரோயினும் பார்க்குறா, ஒரு ஸ்பார்க் வந்துடுது. உடனே 2 பேரும் எழுந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹுவாஹுவாவை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. பட் அவள் தலையை விட்டால உட்டு அதை அப்படியே தலையோட கலந்து வந்துடுது. இப்போ வந்து அழுதுட்டு இருக்கா, போச்சு போச்சு என் மானம் போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாரும் என்ன ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அழறா. செங்மு கிட்ட வந்து இல்லை யாரும் ஒன்று ஃபோட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா,
இல்லை அவங்க வீடியோ தான் எடுத்தாங்க அப்படின்னு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. உடனே இவன் ஏன் அழாத, நீ அழும்போது உன்னோட க்யூட்னஸ்லாம் போது பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா உன் கண்ணுக்கு நான் ரொம்ப க்யூட்டாக தெரியுறேனா அப்படின்னா உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு அவள் கேட்குறா. நீ அழகாக தான் இருக்க, ஆனால் உன்னை விடவும் அழகாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஐயோ இந்த மரம் மண்டி என்ன செய்கிறது, டேய் ஒழுங்கா என் கழுத்தில் இருக்க உட்டை கட் பண்ணி விடுறா அப்படின்னு அவன் முறைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ, ஆமாம் இப்போ என்னாச்சு, இவளை பார்த்து இதுக்கு நான் இப்போ நர்வஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக போய் சிசர் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் முடியை கட் பண்ணி இந்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போக, ஆமாம் இப்போ நான் இதுக்கு நர்வஸ் ஆகி உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போது ஐயோயோ அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டாரு மாடியிலேருந்து. ஹீரோயினும் ஈமியா உனக்கு ஏதோ பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லையே அப்படின்னு அப்படியே பேக்கை பிடிச்சிட்டே அவன் அங்கேருந்து போகிறான். பட் ஹீரோயின் அதுக்கப்புறம் ஆமாம் இவன் எப்படி இந்த முடியை எடுத்தான் அப்படின்னு பார்க்கும்போது தான் முடியை கட் பண்ண விஷயமே தெரியுது. இந்த ஈமியாவை அப்படின்னு ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ ஹுவா அப்படியே செங்முவை முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்போ ஹீரோ கிளாஸில் என்ன நடந்துட்டுருக்குன்னு கவனிக்கிறாரு. அப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் எல்லாருமே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. நம்ம எதுக்கு இந்த படிப்பை படிக்கிறோன்னு தெரியுமா? நம்மளோட முன்னோர்கள் நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைப்பாங்க. அது எல்லாத்தையுமே உங்களால் இந்த படிப்பு மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னோர்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. அது என்னென்னா, ஏற்கனவே அவர் நம்ம ஹீரோனோட அங்கிள் வாங்க போய் மீட் பண்ணியிருப்பார்ல, அப்போ அவர் கூட எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்துடும் சொல்லி கூப்பிட்ருப்பாரு. பட் ஹீரோ என்ன சொல்லுவார்னா, முடியாது, இந்த ஒர்க் ரொம்ப போரிங்காக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் உண்மைதான், இந்த ஒர்க் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஆனால் மீனிங்லெஸ் கிடையாது. நீ என்ன நினச்சிட்ருக்க, பழமையான பெயிண்டிங் எல்லாத்தையும் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுற வேலை அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்ல வேண்டிய தகவல்கள் எல்லாத்தையுமே பெயிண்டிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க. அதோட அவங்களோட மெமரிஸும் அந்த பெயிண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணுறது மூலியமாக அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் நம்மளால் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நீயும் என் கூட வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. பட் ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். தென் காலேஜ் முடியுது. காலேஜ் முடிஞ்சு வரும்போது பார்த்தா ஜோராக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ ஹீரோயினும் ஹுவாவும் என்னடி இப்படி மழை பெய்யுது, எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ கொடையோடு வர்றான். 2 பேரையும் ஒரு லுக் விடுறான். கொடையை ஹீரோயின் கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து அப்படியே அவன் எடுத்துகிட்டு போக, இவனுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு இன்னொரு பையன் வந்து இந்த கொடையை வச்சுக்கோ, இல்லைன்னா வரியா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்றான். உடனே ஹுவா டேய் என் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா, போடா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, அப்படியாடி அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹுவா நம்ம 2 பேரும் கொடையில் போகலாமா, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் கொடையில் போகிறீங்களா அப்படின்னு செங்மு வரான். செங்முவை பார்த்த உடனே ஹுவா வா நம்ம 2 பேர் மட்டும் போகலாம், என்னோட ஃப்ரெண்டுலாம் இரும்பு மனுஷி, அவளுக்கு மலையிலலாம் எதுவும் ஆகாது, வா போகலாம் அப்படின்னு அப்படியே ஹீரோயினை கழட்டி விட்டு போக, இப்போ நான் தான் மாட்டினேனா அப்படின்னு யோசிக்கும் போது பின்னாடி யாரோ கொடை எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தாங்க நிற்கிறது ஏலின். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொடையில் வர்றாங்க. இதை பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஏலின் கிட்ட அந்த கொடையை கொடுத்து விட்டதே நம்ம ஹீரோ தான். பட் இவங்க 2 பேரும் வரும்போது கொஞ்சம் தூரத்துலேயே மழை நின்றுடுது. உடனே ஹீரோயின், அடைச்ச என் முடி இப்படி இருக்குது, நான் பார்க்க நல்லாவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு இவனே ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட முடி எல்லாத்தையும் அழகாக எடுத்து அப்படியே கொஞ்சம் கொண்ட மாதிரி போட்டு விடுறான். நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது. அதை அவன் போட்டுட்டு, ஓகே இப்போ பார்க்குறதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சீனியர் அப்படின்னு இவ கேட்க, அதுவா இதை நான் ஈமியா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவன் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா அவனுக்கு ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணி விடுவாங்க. ஏன்னா ஈமியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதுக்கும் பதிலாக ஈமியா பிறந்ததுனால அவனை ஒரு பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. இதனால சின்ன வயசில் நிறைய டைம் அவன் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறான். பட் ஹீரோயின் கேட்குறாங்க, என்னது ஈமியா வீட்டை விட்டு ஓடி போயிடுவானா அப்படின்னு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்கல்ல, அந்த பையனுமே சொல்லியிருப்பான்,
எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுறாங்க, எனக்கு பிடிக்கவே மாட்டுது. அதனால தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கே போயிடுறேன். ஆனால் நீ கவலைப்படாத, உங்கள் அம்மா இன்னும் உன்னை கூப்பிட்டுட்டு போக வரலல்ல, அது வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினும் இவனும் சின்ன வயசுலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் எப்போதும் ஒன்றாவே இருக்கணும்னு சொல்லி ப்ராமிஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் அதை யோசிச்சுட்டு, என்னது இது, அந்த பையன் ஏழின்னு தானே நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போது இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படின்னு யோசிச்சுட்டு, சீனியர் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நான் அன்றைக்கி வயலின் வாசித்தேன்ல அப்படின்னு ஹீரோயின் வரும்போது, ஏய் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏலின் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. அப்படின்னா சின்ன வயசில் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது இவர் கிடையாதா, ஈமியா தானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறா. இன்னொரு பக்கம் ஹுவாஹுவாவும் அந்த செங்முவும் ஒன்றா கேன்டீனுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த செங்மு, உனக்காக நான் ஒரு கார்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவ உடனே ஏதாவது ப்ரொப்போசல் கார்டு மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா, அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், இவ போய் ஒரு உட்டன் பாக்ஸ்குள்ளே தலையை விட்டுருப்பா இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இதுக்குள்ளே யாரும் தலையை விட வேண்டாம் ஆபத்துன்னு எழுதி போட்டு வச்சுருக்கான். இதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆகி அங்கேருந்து ஓடி போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை அது ஈமியா தானா அப்படின்னு யோசிச்சுட்டே டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு வரும்போது, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க அப்படின்னு பின்னாடி அந்த ஷென் வந்து ஒரே அடியாக அடிக்கிறா. இவளும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு திரும்பும் போது அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் ஆகுது. இதை நம்ம ஹீரோ ஃபோனில் கேட்குறாரு. இப்போ ஹீரோயின், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு என்கிட்ட வம்புக்கு வர அப்படின்னு கேட்குறா. ஏய் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பெட்ஷீட்டை எடுத்து போட்டு படுத்திருப்ப அப்படின்னு ஷென் கேட்கும் போது, இவ்வளோதானா, இங்கே பாரு என்கிட்ட பெட்ஷீட் இல்லை, அதனால தான் உன்னோட ஷீட்டை எடுத்துக்கிட்டேன். சரி வேணும்னா கூட நான் துவைச்சி எடுத்துகிட்டு வரேன், இல்லைனா உனக்கு புதுசாக கூட வாங்கி கொடுக்குறேன். என்னது துவைக்க போறியா, உனக்கு எப்படி துணி துவைக்கணும்னு தெரியுமா, அது கூட தெரியாமல் ஒரு இளவரசி மாதிரி தானே வளர்ந்துருக்க, நீ ரொம்ப ஈஸியாக தான் பேசுவ. இங்கே பாரு உனக்கு என்ன பிடிக்காதுன்னா டேரெக்டாக என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி சீப்பான வேலைலாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறா. நீ என்ன பேசுகிற, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேனா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறா. இல்லைனா எதுக்கு என்னோட பெட்ஷீட்டை எடுத்த, என் பெட்ஷீட்டுக்கு கீழே தான் இந்த மாதத்துக்கு செலவு பண்ண வேண்டிய எல்லா பணத்தையும் நான் வச்சுருந்தேன், நீ எடுத்ததால இப்போ அந்த பணத்தையே காணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் உடனே, ஐயோ அந்த பணத்தை நான் கவனிக்கவே இல்லை, சாரி நான் உனக்கு அதை தேடி எடுத்து கொடுக்குறேன், இல்லைனா அதுக்கு பதிலாக நான் உனக்கு வேறு பணம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் ஷென் கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு என்னை பார்த்தாலே ரொம்ப மோசமாக ஃபீல் ஆகுது போல, அதான் நீ வேணும்னே என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இங்கே பாரு உன்னோட சீப்பு உடஞ்சி போனதுக்கு நானா காரணம், நீ அதுக்காக தான் இப்படி பழி வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் உடனே, கொஞ்சம் அமைதியா இரு, நான் உன்னை பழி வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல சரியா, நான் ஒத்துக்கிறேன் அங்கே பணம் இருந்தது தெரியாமல் இந்த பெட்ஷீட்டை எடுத்தது என் தப்பு தான், ஒத்துக்கிறேன், அதுக்காக பெட்ஷீட்டையும் நான் துவைச்சி கொடுத்துடுறேன், அந்த பணத்தையும் நான் கொடுத்துடுறேன். ஆனால் ஒரு நிமிஷம் இரு, என்னோட சீப்பு உடஞ்சி போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஓ இப்போ என் மேலேயே பழி போடுறியா, நான் தான் அந்த சீப்பை உடச்சேன்னு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு இவ கேட்க, நீ சீப்பை உடச்சேன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் ஷென் நீ இந்த அளவுக்கு போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷென், நீ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கியே, என்னைக்காவது நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிருக்கேனா, இல்லை அப்படி நினச்சிருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட இப்படி நல்ல மாதிரி நடந்துக்க போகிறேன். அதோட உங்கள் அம்மாவை பற்றியே எப்போதும் பேசிகிட்டு இருக்கியே, உங்கள் அம்மா உன்னை படிக்க வைக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா, போதும் ஷென், இதுக்கு மேலே உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பொறுமையாக கேட்டுட்டு தான் இருக்காரு. தென் கொஞ்ச நேரம் ஆகுது, நம்ம ஹீரோயின் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வராங்க ஷென்னுக்கு கொடுக்கணும்னு. பட் அந்த நேரத்தில் வந்து பார்த்தா பணத்தை ஷென் மழையில் போய் தேடிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினும் அவளை கூப்பிடணும்னு சொல்லி போக 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்றாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காலையில் சாப்பிட்றதுக்காக ஷென் கேன்டீனுக்கு போகிறா. பட் அவகிட்ட பணம் இல்லாததால் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றா. அதோட கிளாஸ் ரூமுக்கு போகிறா. அங்கே போனால் ஷென்னும் ஒரு பக்கம் இருமிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் இருமிட்டு இருக்கா. அப்போது பின்னாடி உட்காந்துருக்க ஒரு பையன் ஷென் கிட்ட, இந்தாங்க மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு மாஸ்க் கொடுக்குறான். இவளும் வாங்கிக்கிறா. பட் அதே பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த காஃபுக்கான டேப்லெட் அப்படின்னு டேப்லெட் கொடுத்துட்டு போக, இதை பார்க்கும்போது ஷென்னுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. கிளாஸ் முடிஞ்சு வரா, நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. அப்போ ஹீரோயின், நான் பணத்தை கொடுத்தா இவ வாங்கிக்கவே மாட்றா, எப்படி தான் சாப்பாட்டுக்கெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது வா சொல்கிறா. எனக்கு ஒரு டவுட்டுடி, நான் எப்படி அந்த கேன்டீனில் இருக்க உட்டன் பாக்ஸ்குள்ளே மாட்டியிருப்பேன், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தலையை விடும் போது ஸ்மூத்தாக போணுச்சு, திரும்ப எடுக்கும் போது வரவே இல்லடி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் எனக்கு தெரிஞ்சு நீ தலையை விடும் போது எதையும் பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன்,
ஆனால் நீ தலையை விட்டதுக்கப்புறம் உன்னை சுற்றி நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அதனால நீ நர்வஸ் ஆக்கிட்ட, அதனால தான் உன்னால் தலையை திரும்ப எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்படியா சொல்கிற, அப்போ அதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு ஹுவா யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் அண்ணன் கூட உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே நெளிஞ்சிட்டே வந்து, ஏலின் உனக்கு ரூனிங் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சிரிச்சிட்டே, அவ ரொம்பவே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ, ஏன் அவன் நிம்முவோட பொண்ணாக இருக்கிறதுனால இப்படிலாம் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. ஆக்சுவலி எனக்கு ரூனிங்கை ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். அவள் என்கிட்ட தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து, எல்லார் முன்னாடியுமே என்னை பிடிக்கும்னு சொல்கிறதுலேருந்து, எனக்கு எப்போதுமே அவன் நடந்துக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவன் சிரிக்க, டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேறு ஹீரோவுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ கிளம்பி வரான். இந்த டைமில் இந்த ஹுவாகுவா இருக்காளே, அவள் கேன்டீனுக்கு வந்து அந்த உட்டன் பாக்ஸையே உத்து பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக, சரி உண்மையை சொல்லு, சின்ன வயசில் என் கூட இருந்த பையன் அது நீ தானே வயலின் வாசிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்குறா. உடனே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறான். நடிக்காத, இங்கே பாரு உனக்கு எல்லாம் புரியுது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்கிறா. இல்லையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, காப்பாத்துங்க அப்படின்னு கேன்டீன்லேருந்து ஒரு சத்தம். உடனே அவங்க கேன்டீன் பின்வாசல் வழியாக உள்ளே ஓடி போனால், முன்வாசல் வழியாக ஹுவாகுவாவை கூப்பிட்டுட்டு வாட்ச்மேன் வெளியே வந்துடுறாரு. பட் இவங்க உள்ளே வந்த நேரம் கரண்ட்டு கட் ஆகிடுது. அட் த சேம் டைம் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அந்த வாட்ச்மேனு கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் உள்ளே நல்லா மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ ஜன்னல் வழியாக கத்துறாங்க, வாட்ச்மேன் வாட்ச்மேன் அப்படின்னு கத்துறாங்க. இந்த நேரம் அந்த வாட்ச்மேன் பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இவங்க கத்துனதெல்லாம் காதிலே விழலை. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. தென் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா, உண்மையை ஒத்துக்கோ, என் கூட சின்ன வயசில் இருந்த பையன் அது நீ தானே அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன், இங்கே பாரு பாஸ்ட்டை பற்றிலாம் பேசி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பாஸ்ட்டில் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே விட்டுற முடியுமா, பாஸ்ட்டில் நடந்த சில மெமரிஸை நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன், பாஸ்டில் என்ன நடந்ததுன்னெலாம் முக்கியம் இல்லை, நீ எல்லார் முன்னாடியும் ஆடிட்டோரியம் கிட்டே என் அண்ணன்கிட்ட என்ன சொன்ன அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ ஒரு டிராயிங்கை காட்டுறான். அதில் இவங்க சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசியிருப்பாங்க, அது வரைஞ்சிருக்கு. உடனே ஹீரோயின், எனக்கு அப்போவே தெரியும் இது நீ தானே, உன் கூட இந்த மெமரிஸ்லாம் நான் மறக்கவே மாட்டேன், சரி நம்ம பழையபடி ஆகலாமா அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே இந்த பெயிண்டிங்கை பிடுங்கி வெளியே மாட்டிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மழை வந்துடும், அப்படி மழை வந்து இந்த பெயிண்டிங் நனைஞ்சிருச்சுன்னா நம்ம 2 பேரும் பழையபடி இருக்க முடியாது, ஒரு வேளை மழை வரலன்னா நம்ம பழையபடி இருக்கலாம், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் யோசிச்சுட்டே, சரி இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. தென் நெக்ஸ்ட் டே விடியுது. விடிஞ்சு பார்த்தா மழையே வரல, அந்த பெயிண்டிங்கும் நல்லா இருக்குது. நம்ம ஹீரோ அதை ஷாக்காக பார்க்கும் போது ஹீரோயினா அது மேலே தண்ணியை ஊற்றிடுறா. ஹீரோவும் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன், ஆமாம் எதுக்கு நம்ம பாஸ்ட்டை பற்றிலாம் பேசிட்டு அதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நைட்டு ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன்னா உனக்காக நான் வெயிட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இனிமே அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இப்போ தான் புரியுது, நீ உன் அண்ணனுக்காக யோசிச்சுட்டு தானே இப்போ இந்த மாதிரி ஒரு பெட் கட்ட வச்ச, ஏன்னா உன் அண்ணன் மேலே உனக்கு அவ்வளோ பாசம், ஆனால் என்னோட ஃபீலிங்ஸை பற்றி நீ யோசிக்கல. என்ன ஈமியா, நீ ட்ராமாவோட மெயின் லீட்னு நினச்சிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன, நீ இப்படிலாம் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கோவமாக பேசிட்டு போக ஹீரோவுக்கு ரொம்பவே சேடாக போயிடுது. அப்படியே ரூமுக்கு வந்து அந்த பெயிண்டிங்கே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஈலன் கிட்ட வந்து, என்னடா இது இந்த பெயிண்டிங் நனைஞ்சு போயிருக்கு, வேணும்னா திரும்ப வரைஞ்சிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். எல்லா மெமரிஸையும் திரும்ப வரைய முடியாதுன்னு அப்படின்னு இவன் சொல்லும் போது, அதுவும் கரெக்டு தான், ஆனால் இதை ஏன்டா நீ இவ்வளோ சோகமாக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவன், ஏன்னா இதில் அவளோட மெமரிஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். யாரோட மெமரிஸ், டேய் நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு ஏலின் கேட்கும் போது, அண்ணன் இது நானும் ரூனிங்கும் ஒன்றா சேர்ந்து வரைஞ்சது அப்படின்னு இவன் சொல்கிறான். சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஈலின் வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் செங்முவும் பேசிட்டு வராங்க. அப்போ செங்மு சொல்கிறான், என்னன்னே தெரியல இந்த ஹுவாகுவா என்கிட்ட கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, டேய் அவள் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது குறும்பு வேலை பண்ணி மாட்டிக்கும் போதெல்லாம் நீ அந்த இடத்துல இருக்கடா, அதான் உன் முன்னாடி அசிங்கப்படுறது அவளுக்கு பிடிக்கல, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஓ மேலே அந்த கோவத்தை காட்டுறா அப்படின்னு சொல்கிறான். அப்போ செங்முவும், அது ஏன் மேலே காட்டணும், ஏன் நான் பார்க்கறதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு இவன் கேட்கும் போது, ஏன்னா அவள் உன்னை ஒரு ஸ்பெஷலான பர்சனாக பார்க்குறாடா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டே வரும்போது
டக்குன்னு ஹீரோவுக்கு ஹீரோயின் கூட இருக்கும்போது நிறைய எம்பாரசிங் மூமெண்ட்லாம் நடந்திருக்கும்ல, அது ஞாபகத்துக்கு வருது. பட் அப்படியே ஹீரோ வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே ஒரு சீனியர் பொண்ணு இருப்பாள், அவ உடனே அட அண்ணன் தம்பி 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, பேசாமல் 1-to-1 மேட்ச் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், வாயன் விளாடுவோம் அப்படின்னு எழினும் வரான். நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு பாலோட கிட்ட போகிறான். ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க. சுற்றி இருக்க எல்லாரும் ஓ இவங்களுக்குள்ள மேட்சா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.